நண்பர்களுக்கு வணக்கம். நெட்ஃப்ளிக்ஸில் உள்ள மணி ஹீஸ்ட் படம் பார்த்துருப்பீங்க. இந்த மணி ஹீஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மனசளவில் அதே மாதிரியே ஒரு படம் பார்த்தா தேவையில்ல, இல்லாட்டி மணி ஹீஸ்டே அடுத்த பார்ட் வந்தா தேவையில்ல, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய ஓடிடிலையும் தேடி இருப்பீங்க. ஆமாம், நானும் மணி ஹீஸ்ட் பார்த்த மறுநாள்லேருந்து ஒவ்வொரு ஓடிடியா அதுக்கு நிகரான படம் நிறையா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து பார்க்குறேன், ஓடிடியும் பார்க்குறேன். ஒரு ஓடிடிலுமே மணி ஹீஸ்டுக்கு ஈக்குவலாக ஒரு படம் இல்லை. எனக்கு ஒரு படம் மட்டும் மணி ஹீஸ்டர் தாண்டி இருக்கு. அது ரொம்ப பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தேடி கண்டுபிடிச்சி எடுத்த படம் தான் லூப்பின்னு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. அந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, மணி ஹீஸ்ட் படத்துல நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் அதை தாண்டி இருக்கு அப்படி சொல்லலாம். படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு வச்சுங்களேன், அப்பா மகன் உறவு, அந்த பாசம் அந்த படத்துல ரொம்ப ஃபிட்டா இருக்கும். படத்தோட கதாநாயகன் ஹீரோ யாருன்னு சொன்னாக்கா ஆசன் டியோப். அந்த கதாபாத்திரம் தன்னோட அப்பா மேல திருட்டு பழி விழுந்துடும். என்ன கதைன்னா, அப்பா சாதாரண டிரைவரா மிகப்பெரிய கோடீஸ்வரன்ட்ட வேலைக்கு சேர்றாரு. அந்த கோடீஸ்வரன் என்ன பண்றாரு, இந்த டிரைவரான ஹீரோவோட அப்பா மேல மிகப்பெரிய ஒரு திருட்டு பழியை சுமத்துறாரு. மிகப்பெரிய காஸ்ட்லியான பொருளான அந்த பொருள் காணும்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் மேல திருட்டு பழியை சுமத்தி அவரை ஜெயிலையும் தூக்கி போட்டுறாங்க. தன்னோட அப்பா நிரபராதின்னு இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக ஹீரோ என்ன பண்றாரு, பல விஷயத்துல போராடுறாரு. அதுதாங்க இந்த கதையோட சுருக்கம். அப்பா மகன் பாசம் ஒரு தமிழ் சினிமா மாதிரி, இப்ப இல்ல அப்ப உள்ள தமிழ் சினிமா மாதிரி ஒரு சென்டிமெண்டான ஒரு படங்க. அதே சமயம் பிரம்மாண்டான ஒரு கொள்ளை சம்பவமா, எஸ்கேப் சீன்லாம் அசத்திருக்கும். அதான் சொல்றேன், மணி ஹீஸ்ட் தோத்துரும் இந்த மாரி படம் இது. இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு, தமிழ் டப்ல இருக்கு. ஒரு சீனும் கொள்ளையடிக்கிற சீனு கலப்பும். எப்படி அந்த இடத்துக்கு நுழைஞ்சான், எப்படி வெளியில வந்தான், திடீர்னு அந்த பொருள் காணாப்போம், எப்படி எஸ்கேப் ஆகுறாங்கிறதுலாம் பட்ட அளவு படம். மணி ஹீஸ்ட் படம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு இது மாரி ஒரு படம் வராதான்னு எதிர்பார்த்த தருவாயில் இந்த படம் எனக்கு தென்பட்டுதுங்க. படத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு புக்ஸ் படித்தா தன்னோட வாழ்க்கையை எப்படிலாம் நம்மளை ட்ராக் பண்ணணும், ஒரு புக்ஸோட பவர், இப்படிலாம் புக்ஸு நம்மளை இயக்கியிருக்குங்கிறதெல்லாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு சீன். புக்குக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, போரே அடிக்காதுங்க. இந்த ஹீரோட அடல்ட் லைஃப் ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும். சின்ன வயசு பள்ளிக்கூடம் சேர்ந்ததுலேருந்து அவன் எப்படி அப்பாவை இழக்கிறான், அவங்க அப்பாவோட கதை, அடுத்த 2 ட்ராக் ஒரே படத்துல 2 ட்ராக்கு கதை விட்டு மாறி ஓடும். இதை ஏன் என்ன சொல்றேன்னா, 2 ட்ராக் ஒரே ஹீரோட கதை 10 நிமிஷத்துக்கு ஒன்னோட மாறி ஓடுறது கொஞ்சம் கூட நம்மள குழப்பாது. இது என்ன கதை, அது என்ன கதைன்னு கொஞ்சம் கூட நம்மள குழப்பாதுங்க. பையன் ஹீரோ பெரியவனா இருக்கும்போது என்ன கதையோ, காதல், ஃபைட்டு, கொள்ளை, எஸ்கேப், இந்த சீன் தனியா போயிட்டு இருக்கும். அதே ஹீரோட சின்ன வயசுல படிக்கும்போது காதல், அடுத்தது அவங்க கத்துக்கிற வித்தைகள், அடுத்தது அவங்க அம்மா அப்பா இழக்கிறது எல்லாம் அது ஒரு ட்ராக். ரெண்டுமே ஈக்குவலா அப்படியே போயிட்டு இருக்குங்க கதை. டைரக்ஷன் சொல்றேன், அப்படி ஒரு டைரக்ஷன்லாம் நமக்கு புரியுற மாரி ஒரு கதை எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சீனும் இந்த கதையில வரும், அந்த கதையில வரும், ஆனாக்கா ஒரே ஹீரோவோட கதை தான். நமக்கு புரியுற மாரி எடுக்கிறது மிகப்பெரிய சிரமம். ஒரு செகண்டு கூட படத்தை ஆன் பண்ணதுலேருந்து நீங்க எந்திரிச்சு வெளில போக மாட்டீங்க, கொல்லை பக்கம் போக மாட்டீங்க, இன்னும் சொல்ல போனாக்க ரெஸ்ட் ரூம் கூட போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தோட அடிக்ட் உங்களை இழுக்க ஆரம்பிச்சு. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. அந்த பகிரணுங்கிறதுனால தான் இப்படி ஒரு படம் இருக்கு, நீங்களும் பார்க்கணுங்கிறதுனால இந்த வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, கொள்ளை, த்ரில்லு, ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே சென்டிமெண்ட் எல்லாமே எதிர்பார்க்கிறவங்க இந்த ஒரு படத்துல இருக்குங்க.